சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனத்தை மையமாக வைத்து யுத்த குதிரை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குதிரை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அநேகர் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று அந்த வார்த்தை பிடித்துக் கொண்டார்கள். ரொம்ப நல்லது. ஆனால் யாருக்கு ஜெயம், யாருக்கு மேன்மை, யாருக்கு உயர்வு, யாருக்கு நன்மை என்றால் எவர்கள் யுத்த குதிரையாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஜெயம், அவர்களுக்கு மேன்மை, அவர்களுக்கு உயர்வு. ஆகவே வேதம் நம்மை யுத்த குதிரையாக மாற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. சகரியா 10 அதிகாரம் 3 வசனத்திலே சேனைகளை கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய நம்முடைய மந்தையை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய யூதா கோத்திரமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய யூதா கோத்திரமாக இருக்கிறோம். நம்மையும் தேவ யுத்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். யுத்த குதிரையாக மாறி வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யுத்த குதிரையாக மாறுவது எப்படி? இதுதான் நம்முடைய தியானித்து வருகிறோம். கிட்டத்தட்ட 4வது வாரமாக இந்த சப்ஜெக்டை நாம் தியானிக்கிறோம். கவனியுங்கள். யுத்த குதிரையின் தன்மைகளை குறித்து யோபுவின் புத்தகம் 39 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தை, குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. யுத்த குதிரை என்றால் வீரியம் உள்ளது. 3 விதமான குதிரைகள் இருக்கிறது. பொதுவாக சாதாரணமாக சவாரி செய்யப்படுகிற குதிரைகள், ராஜாக்களின் ரதங்களில் பூட்டப்படுகிற குதிரைகள், யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிற குதிரைகள். ராஜாக்களின் ரதத்திலே பயன்படுத்த குதிரைகள் பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். சாதாரண குதிரைகள் சவாரி செய்ய பயன்படும். ஆனால் யுத்த குதிரைகள் நரம்புகளும் எலும்புகளும் சதைகளும் முறுக்கு ஏறி வைரம் பாய்ந்ததாக காணப்படும், இரும்பு போல காணப்படும். அதான் யுத்த குதிரை. ஸோ யுத்த குதிரைக்கு இருக்கிற முதல் தன்மை, அது வீரியம் உள்ளது, அது பலன் உள்ளது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்திலே, கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையாய் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையாய் பலப்படுங்கள். எதில் பலப்படணும்? எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதில் வல்லமையாய் பலப்பட வேண்டுகிறேன், விரும்புகிறேன். ஸோ உள்ளான மனுஷன்ல பலன் அடைய வேண்டும். நம்ம புறம்பான மனுஷன் அழகா இருக்குது, பலனா இருக்குது, ஓகே, ரொம்ப நல்லது. ஆனால் உள்ளான மனுஷன்ல பலன் இருக்குதா? ஆவி மனுஷன்ல பலன் இருக்குதா? மறைந்திருக்கிற ஒரு மனிதன் உள்ள இருக்கிறானே, அவன்ல பலன் இருக்குதா? காணக்கூடிய இந்த சரீர மனிதன் கிடையாது, காணப்படுகிற இந்த சரீர மனுஷன் கிடையாது. உண்மையான மனிதன் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட கூடாரம், மண் பாண்டம், ஒரு போர்வை. 3 பேர் இருக்கிறது. முட்டைக்கு வெளியே தோடு இருப்பது போலதான் சரீரம், நெல்லுக்கு வெளியே உமி இருப்பது போலதான் இந்த சரீரம். ஆனால் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிற, அவன் கண்ணுக்கு தெரியாது. வேதம் சொல்லுது, ஆவினாலே உள்ளான மனுஷன்ல பலன் அடையுங்க. ஐயா, உள்ளான மனுஷன்ல பலன் அதிகரிக்க அதிகரிக்க நீங்க யுத்த குதிரையாக மாறுகிறீர்கள். அதுல ஒன்று தனி ஜெபம். 40:31 பார்த்தோம். ஏசாயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீங்க தேவசமத்தில் காத்திருக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அப்படி ஓடிட்டே இருக்கிறீங்க. தொழில் ஓடுறீங்க, குடும்பம்னு ஓடுறீங்க, பிள்ளைன்னு ஓடுறீங்க. என்னத்தை கண்டீங்க? என்னத்தை சாதிச்சிங்க? கதவை போட்டுங்க. தேவ சமூகத்தில் மணிக்கணக்கா ஜாமத்தில் எழும்புங்க, விடிய காலத்தில் எழும்புங்க, மணிக்கணக்கா அவரோட உறவாட இருப்பீங்க. தனி ஜபத்தில் பலன் இருக்குது. உள்ள பலன் அதிகரிக்க அதிகரிக்க வெற்றியும் உயர்வும் நன்மையும் ஜெயமும் மேன்மை ஆஸ்வாதமும் தானாய் தேடி வர ஆரம்பிக்கும். தானாய் தேடி வர ஆரம்பிக்கும். 2வது, போஜனத்தில் பலன். என்ன போஜனம்? புறம்பான மனுஷனுக்கு பால், தேன், இறைச்சி, அப்பன்னு பைபிளில் வாசித்தோம். இந்த 4மே, இது அத்தனையுமே வேத வசனத்தை அடையாளப்படுத்துகிறது. எவர்களெல்லாம் நேரத்தை ஒதுக்கி, சமயத்தை ஒதுக்கி, வேதத்தை நேசித்து, வாசித்து, வாக்கு தத்தங்களை தியானித்து, நினைத்து, அதை வாய்விட்டு பேசி, விசுவாச கண்களை பார்த்து துதித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னொரு பகுதி அதன்படி வாழ அர்ப்பணித்து இருக்கிறார்களோ, அவர்கள் ஆவியில பலன் பெருகும். மணிக்கணக்கா வேதத்தோடு யார் சஞ்சரிக்கிறாங்களோ அவங்க ஆவியில பலன் பெருகும். படிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? அதை வாக்கு தத்தங்களை குறித்து வச்சு நினைக்கிறீங்களா? ஆவிட்ட பேசுறீங்களா? அதை சொல்லி விசுவாசங்களை பார்த்து நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? உங்கள் ஆவி பலன் அடையும். வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும். 3வதாக பார்த்தோம், எபேசியர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் பலன் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அந்த பலன் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் டுனாமிஸ், கிரேக்க வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை டைனமைட் பவர். டைனமைட் பவர் என்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை வெடித்து சிதற வல்லமை.
வெடித்து சிதற வல்லமை, ஆவியில பலன் உண்டாகும். யார் யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆவிலை பலன் அடைவார்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, எப்பொழுதெல்லாம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்நிய பாஷையில் பேசி பேசி துதிக்கிறார்களோ, ஆராதிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆவியில பலன் பெருக ஆரம்பிக்கும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெட்ரோல் இல்லாத காருக்கு சமம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பிரேக் இல்லாத காரு. ஆமென், ஆமென். 1 கோடி ரூபாய்க்கு நீ கார் வாங்கி பெட்ரோல் இல்லைன்னா அது ஒரு யூஸ் ஆகாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு பல கேள்விகள் இருக்குமானால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை மேலோட்டமாக படிக்காமல் திரும்ப திரும்ப படிங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அநேகர் நினைக்கிறார்கள் அவர் மனிதகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருந்தார். இல்லை, உங்களை போல என்ன போல 100க்கு 100 மனுஷகுமாரனாகத்தான் இருந்தார். ஆனால் 100க்கு 100 டிவைன் பவர், 100க்கு 100 தெய்வீக வல்லமை, 100க்கு 100 தேவ சாயல் அப்படி வெளிப்பட்டுச்சு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்ற ரீதியிலே அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, ஏசாயா 61 வாசிக்கிறோம். இயேசு ஜெபாலயத்திலே அந்த தோல்சுவரை எடுத்து வாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து அவர் மேல் அமர்ந்து இருந்தார். நாசரேத்து ஊரானாகிய இயேசுவை அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து லூக்கா 4 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ரிட்டர்னில் வரும்போது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தில் திரும்பி வந்தார். ஐயா, அவர் மேலேயே ஆவியானவர் தங்கி இருந்தார். அவர் அபிஷேகத்தை நிறைந்தவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கே அபிஷேகம் அவசியமானால் நமக்கு எவ்வளவு அவசியம்? ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கூட இருக்கிற ஆவியை நமக்குள் வருவதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும். ஆமென். அதைத்தான் கடந்த வாரம் பார்த்தோம். அதே நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆவி பலன் அடையும். இன்றைக்கு 4வது ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 8:2 துதியில பகைஞனையும் பலிகாரனை அடக்கி போட தேவரின் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இதே வசனத்தை மத்தேயு 21:16 வாசிக்கிறோம். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படிக்கு செய்தீர். அப்படின்னா துதியில பலன் இருக்கிறது. ஆண்டவரை எவர்களெல்லாம் துதிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆவியில பலன் பெருக ஆரம்பிக்கும். துதியை பற்றி மணிக்கணக்காய் பேச முடியும். சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை கம்பீரித்து பாடு, துதி, அவர் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஸோ துதியில பிரியப்படுகிற ஆண்டவர். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவன் கோலியாத்தை ஜெயித்தான். ஆமென். ஒரு வெற்றியுள்ள அரசாட்சியை செய்தான் தாவீது. பல காரணங்கள் ஒன்று, அவன் அதிகமாய் தேவனை துதிக்கிறவனாக காணப்பட்டான். ஐயா, துதிக்க உள்ளான மனுஷன்ல பலன் அதிகரிக்கும். பலன் அதிகரிக்க நீங்கள் யுத்த குதிரையாக மாறுவீர்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கண்டு விழுந்தது. என்ன கட்டுகள் கண்டு விழுந்தது? அந்த சத்தத்தை கேட்ட அத்தனை பேருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது. அவங்க கட்டு மட்டும் இல்லை, அந்த சிறைச்சாலையிலே யாரெல்லாம் துதியின் சத்தத்தை கேட்டார்களோ அவர்கள் கட்டுகள் கலண்டு விழுந்தது. ஐயா, நீங்க ஒரு ஆள் தேவனை உண்மையாய் துதிக்கக்கூடிய நபராய் இருந்தீர்களே ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு விழும். முறுமுறுக்கக்கூடாது, அழக்கூடாது. நல்ல கதவை சாத்தி துதிக்க ஆரம்பியுங்கள். எப்போதும் ஆண்டவரை உயர்த்து துதிக்க ஆரம்பியுங்கள். துதியில பலன் இருக்கின்றது. யோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் காணப்பட்டான். நாற்றம் எடுக்கிறது, சரியாக சுவாசிக்க முடியவில்லை. ஆமேன். அதை உண்டு ரோலிங்கில் போயிட்டு இருக்குது மீன். மரண கண்ணிகள், பாதாள கண்ணிகள் நெருக்கினது, கடற்பாசிகளை சூழ்ந்து கொண்டது என்று அலறுகிறான், புலம்புகிறான். ஐயா, பிரச்சனை வாழ்வா சாவா நிலைமைக்கு தள்ளப்பட்டான் யோனா. புலம்ப ஆமென். அவன் கதற ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 8 வரை புலம்புகிறான், கதறுகிறான், கூக்குரலிடுகிறான். ஒன்றுமே நடக்கல. ஆனால் 9வது வசனத்திலே சொல்லுகிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். ஹலோ, நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். துதியின் சத்தத்தோடு பலியிட ஆரம்பித்தான். துதி பலியை ஏறெடுத்தான்.
அது என்ன? துதி பலி. எப்போதுமே காரியங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது ஆண்டவரை உயர்த்துவது துதி. ஆனால் காரியங்கள் பாதகமாக இருக்கும்போது, கண்ணீரும் கவலைகளும் பாரங்களும் வேதனைகளும் அழுத்தும் போது, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா, உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. என் நினைவுகளை அறிபவர் நீரே, என் துவக்கமும் நீர் முடிவும் நீரே, கடைசி வரை நடத்திடுவீரே, என்னை கடைசி வரை நடத்திடுவீரே. உம்மை போல நல்ல தகப்பன் இல்லப்பா, உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. எப்ப? கண்ணீரும் கவலைகளும் உள்ளத்தை அடைக்கும் போது, ஆமென் ஆமென், வேதனைகளும் சஞ்சங்களும் நெருக்கும் போது, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. எப்ப? பாரம், நெருக்கம். இதான் பலிக்கு சமமான துதி. முறுமுறுக்காம உயர்த்த உயர்த்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன், சங்கீதம் 50 கடைசி, என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். இது சரியான அர்த்தம் என்னன்னா, எவர்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறார்களோ, துதிக்கிறார்களோ, துதிக்க துதிக்க கஷ்டம் கண்ணீர் மத்தியில் அவர்களுக்கு நான் அவர்கள் வாழ்வில் வந்து கிரியைகளை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு வாய்க்காலை வெட்டி விடுகிறார்கள். எபிரேய வசனத்தில் எதாவது அர்த்தம்? துதிக்க துதிக்க எப்படி குளத்தில் இருக்கிற தண்ணீர் வெட்டி விட்டு அது வயல் வரப்புக்கு வருகிறதோ, அதே போல துதிக்க துதிக்க தேவன் வந்து கிரியை செய்வதற்கு வாய்க்காலை வெட்டுகிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். கஷ்டமா, நெருக்கமா, சோர்ந்து போகாதீங்க, நல்ல துதிக்க ஆரம்பிங்க. ஃபாதர் பாட்டு ஒரு 10 பாட்டு படிங்க. ஃபாதர் பாட்டையே ஆமேன் வேற வேற பாட்டை படிக்க, என் ஜனமே மனம் திரும்ப படிக்கப்படாது. ஆமேன், என் இதயம் யாருக்கு தெரியும் படிக்கக்கூடாது. விசுவாச கப்பல்னு புறப்பிடிச்சில் படிக்கக்கூடாது. ஆமேன், வாக்கு தத்தங்கள் பாட்டில் படிக்கக்கூடாது. ஆண்டரை உயர்த்துகிற பாடல்கள், அவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள். ஆமேன், இதை நீங்கள் சூஸ் பண்ணி 10 பாட்டு படிங்க. உங்கள் பாட்டுங்க முடிவு அற்புதம் நடக்கும். நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும், நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். சகோதரனே சகோதரியே, நீங்கள் யுத்த குதிரையாக மாற கர்த்தர் விரும்புகிறார். ஆவில பலன் வர கர்த்தர் விரும்புகிறார். துதிக்க வேண்டும், முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து சங்காரக்காரன் அழிக்கப்பட்டார்கள். எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், இன்னும் செய்ய மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா? நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தில் ஏறக்குறைய 8 பெண்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் துதித்தலை அவமதித்த, துதித்தலை இகழ்ந்த ஆமேன் மீகாலை தவிர மற்ற 7 பேருக்கு பின்னாட்களில் குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டார்கள். லேட்டாக பெற்றாலும் பெஸ்ட்டாக பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரே ஒருத்தி, தாவீதின் மனைவியாக மீகாள், ஜன்னலை திறந்து துதித்த ஆராதித்த தாவீதை அல்ல தேவனை, துதியை அவமதித்தாள். அன்னைக்கு அவ வீட்டுக்கு டாட்டா சொன்ன தாவீது அவ வீட்டு பக்கம் போகவே இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமேன், அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு அதிசயமான வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். ராகேல் தான் அழகா இருந்தா, ராகேலை தான் ரொம்ப நேசித்தான், ரேச்சலை ரொம்ப நேசித்தான். புறக்கணிக்கப்பட்டவள் லேயாள், தள்ளப்பட்டவள் லேயாள், ஒதுக்கப்பட்டவள் லேயாள், ஆமை சஞ்சலப்பட்டவள் லேயாள், வேதனைப்பட்டவள். ஆனால் தள்ளப்பட்ட அவளை ஆண்டவர் மூளைக்கு தலைக்கலாய் மாற்றினார், தூக்கி நிறுத்தினார். வருஷத்துக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? அவள் சொல்லுகிறாள், இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஆமாம், இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். துதிக்கிறவளுக்கு அவர் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். போதும் போதுங்கிறவனுக்கு கொடுப்பார். ஆமேன். அவள் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளர் அதிசயமாய் உயர்த்தினார். ரீசன் என்ன? அவள் துதிக்கிறவள். இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவரை துதிக்கிறதற்கு? 3 காரியங்களை சொல்லுகிறேன். 1, கிருபையினால கிடைத்த ஆசீர்வாதங்களை சொல்லி துதியுங்கள். 2, அவர் சேர்ந்த அதிசயங்களை சொல்லி துதியுங்கள். 3, அவருடைய நாமத்தை பாட்டினால் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துதிக்க 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 எரிகோ கோட்டை உடைஞ்சது போல உடையும். துதிக்க துதிக்க எதிரிகள் ஒருவருக்கு விட்டு விழுந்தது போல சத்துருக்கின் கிரிகள் அழிக்கப்படும். விசாலத்தில் செம்மையான பாதையில் நேர்த்தியாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் துதித்து துதித்து ஆவில பலன் அடைந்து யுத்த குதிரையாக மாறி
வெற்றியையும் ஜெயத்தையும் மேன்மை அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.